எஸ்.ஜே. சூர்யா படப்பிடிப்பில் ஒருவர் பலியான நிலையில் 8 பேருக்கு தற்போது சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. பின்னி மில் நிர்வாகம், சண்டை பயிற்சியாளர் உள்ளிட்ட 8 பேருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பில் கேஸ் பலூன் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 8 பேருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று இருவரை கைது செய்து விசாரணை செய்த போலீசார் தற்போது 8 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கில்லர் படத்தின் படப்பிடிப்பின் போது ஷூட்டிங்கில் ஒருவர் பலியான நிலையில் தற்போது 8 பேருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்தனர். இன்று 8 பேர் ஆஜராக சம்மனானது அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். பிரபல இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கக்கூடிய இந்த கில்லர் திரைப்படத்தோட படப்பிடிப்பானது பெரம்பூர் பின்னி மில்ஸ்ல கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில நேற்று அதிகாலை ஸ்டண்ட் காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்த நிலையில அப்போது திடீரென அந்த கேஸ் பலூன் சிலிண்டர் வெடித்த நிலையில மதன் என்ற தொழில்நுட்ப கலைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மற்றும் 3 ஊழியர்கள் படுகாயமடைந்து அவர்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதுல இந்த பின்னிமில் வளாகத்திற்கு உள்ளாக படப்பிடிப்பு நடைபெற்றதால போலீசிடம் அனுமதி பெறவில்லை எனவும் தெரிய வந்தது. மேலும் இருப்பினும் விபத்து ஏற்பட காரணமாக யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில நேற்று கேஸ் அந்த சப்ளை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர் ராமு மற்றும் பொறுப்பாளர் ஆறுமுகம் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து ஓட்டேரி போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விபத்து தொடர்பாக தற்போது பின்னி மில்லோட அந்த மேற்பார்வையாளரான கண்ணன், அதே போன்று படத்தின் சண்டை பயிற்சியாளர் உள்ளிட்ட படக்குழுவை சேர்ந்த 8 நபர்களுக்கு போலீசார் சம்மன் அளித்திருக்கிறார்கள். இன்று காலை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் ஓட்டேரி போலீசார் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரிடம் அனுமதி பெறாதது தொடர்பாகவும் இந்த விபத்து தொடர்பாகவும் அவர்களிடம் தீவிர விசாரணையை மேற்கொள்ள போலீசார் தரப்புல திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த அந்த மதனோட உடலையும் தற்போது பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் தீவிர விசாரணையை மேற்கொள்வார்கள். எப்படி இவர்கள் பாதுகாப்பு குளறுபடி காரணமாக உயிரிழந்தனரா, அவர்களுக்கு தகுந்த உபகரணங்கள் கொடுக்கப்பட்டதா, இந்த படப்பிடிப்பு எத்தனை பேர் கலந்து கொண்டனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை வாக்குமூலமாக பெறப்பட்டு அந்த அறிக்கையை மேலிடத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.